வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியாக எனர்ஜியாக ஒரு லட்டு தான் செய்ய போகிறோம். இது நட்ஸ் எல்லாம் வச்சு செய்ய போகிறோம். இந்த நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கறனால குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 கப் பாதாம் போட்டுக்கிறோம். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்லேயே நம்ம எல்லா நட்ஸும் இதில் எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் 1/4 கப் பாதாம் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நெய்யில் நல்லா வறுத்துக்கிறோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக அடுப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இது கூட அடுத்ததாக 1/4 கப் முந்திரி போட்டுக்கிறோம். அதையும் இந்த பாதாம் கூடயே போட்டுட்டு நல்லா வறுத்துக்கிறோம். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதே 1/4 கப் பிஸ்தா போட்டுக்கிறோம். அதையும் போட்டுட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் மூணையும் நல்லா வறுத்துக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு டைமுக்கு அப்புறம் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு இதில் 1/4 கப் நம்ம உலர்ந்த திராட்சை எடுத்துக்கிறோம். இந்த உலர்ந்த திராட்சையும் நல்லா அது வறுப்படுற அளவு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கிறோம். உங்களுக்கு இது நல்லா வறுபட்டோன்னே நல்லா பெருசாகும்ல, அந்த டைமில் இதையும் தனியாக ஒரு கப்புக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதுலேயே வேண்டாம், இதை தனியாக எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கப்பில் 1/4 கப் நம்ம எள் எடுத்துக்கிறோம். எள் நல்லா நம்மளுக்கு படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு போட்டுட்டு ஆற வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே தனியாக அப்படியே நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்ததாக அந்த பேனை மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நெய் ஊற்றிக்கிறோம். ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா கசகசா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த நட்ஸு எல்லாத்தையும் மட்டும் முதல்ல போட்டுக்கிறோம். இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இருக்குல்ல, அதை மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் 1-2 இருக்கிற மாதிரி நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்ததாக நம்ம எள்ளு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் நல்லா தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுக்கிறோம். ஏன்னா இது போட்டுட்டா உடனே நம்மளுக்கு கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால தான் நம்ம இதை அடுத்ததாக போடுறோம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க உலர்ந்த திராட்சை, ஒரு கப் ஃபுல்லாக கொட்டை எடுத்த டேட்ஸ் அதையும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு ஸ்வீட் பத்தலைன்னா கூட நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ பொடிச்சு நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிறோம். தூள் பண்ணி எடுத்துட்டு அடுத்ததாக இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிட்டு இந்த கசகசாவில் புரட்டி எடுக்க வேண்டியதான். நம்ம நட்ஸ் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து விடும்போது ரொம்ப நேரத்துக்கு அவங்களுக்கு பசிக்காது. இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக இதை கொடுத்து விடலாம். கையில் கூட நம்மளுக்கு ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.